அனைவருக்கும் வணக்கம். தீபாவளியும் திரைப்படங்களும் நிகழ்ச்சியின் 53வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் என் இதயம் கிடந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 5/11/1991 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் குணா. கமலஹாசன், ரேகா, ரோஷினி, எஸ்பிபி நடித்த இந்த படத்திற்கு கதை சாப்ஜான், வசனம் பாலகுமாரன், இசை இளையராஜா, டைரக்ஷன் சந்தான பாரதி. சிபி மலையில்னு ஒரு மலையாள டைரக்டர், அவர், ஒளிப்பதிவாளர் வேணு, கமலஹாசன் 3 பேரும் சேர்ந்து சாப்ஜான் எழுதின ஒரு கதையை படமாக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அது என்ன கதை அப்படின்னா, இலங்கையில் அந்த போர் நடக்கிற நேரத்தில் நடக்கிற ஒரு கதை. ஸோ இந்த ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பத்திரிகையாளர் சோவை போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு கதை எடுக்கலான் இருக்கோம், எங்களுக்கு இலங்கையோட அரசியல்லாம் கொஞ்சம் தெரியணும் அப்படின்ட்டு சோவை பார்க்கும்போது, சோ என்ன பண்ணுறாரு, ஒரு நெகட்டிவ் கமெண்ட் கொடுத்துட்றாரு. கொடுத்துட்டு இதெல்லாம் படமாக எடுத்திங்கன்னா ஓடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. சொன்னோன்னே அந்த ப்ராஜெக்ட் ட்ராப் ஆகிடுது. அப்போ சாப்ஜான் என்ன பண்ணுறாருன்னா, அவர் சின்ன வயசில் பார்த்த ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு சிறுவன், பொட்டன் அப்படிங்கிற ஒரு சிறுவன், அவனோட கதையை கமலஹாசன்கிட்ட சொல்கிறாரு. சொன்னோன்னே கமல் ஓகே அப்படிங்கிறாரு. சிபி மலையில் அப்போ வேற ஒரு படத்தை டைரக்ட் பண்ண போயிடுறாரு. அதனால் சந்தான பாரதி டைரக்டராக போட்டு இந்த குணா படத்தை இவங்க இப்படி தான் ஆரம்பிக்கிறாங்க. இந்த குணா படத்துக்கு இவங்க முதல்ல வச்ச பேர் மதிகெட்டான் சோலை. அப்புறம் இந்த பேரை மாற்றி தான் குணா அப்படின்னு வைக்கிறாங்க. இந்த படத்தில் நடித்த அந்த கதாநாயகி ரோஷினியோட ஒரிஜினல் நேம் என்ன அப்படின்னா ரோஹிணி குடங்கா. இவங்களுக்கு டப்பிங் கொடுத்தது சரிதா. இவங்க இந்த ஒரு படத்தில் மட்டும்தான் நடிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் இவங்க வேற எந்த ஒரு படத்துலையுமே நடிக்கல. இந்த படம் தான் ஜனகராஜும் கமலஹாசனும் இணைந்து நடித்த கடைசி படம். இந்த படத்தோட டப்பிங் போது என்ன ஆகுது அப்படின்னா, ஜனகராஜ் பேசுகிற ஒரு ஸ்டைல் இணை இயக்குனர் RS சிவாஜிக்கு பிடிக்கல. ஸோ அவர் என்ன சொல்கிறார், எப்படி பேசணும் அப்படின்னு ஜனகராஜுக்கு சொல்லி தர்றாரு. ஜனகராஜ் அதை கேட்குறதில்ல, மறுத்துடுறாரு. இதனால் ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையில் கமலஹாசனும் சந்தான பாரதியும் RS சிவாஜி சைடு நிற்கிறாங்க. இது ஜனகராஜ் கோபம் வந்துடுது. அதனால் இதுதான் அவர் கமலஹாசனோட சேர்ந்து நடித்த கடைசி திரைப்படம். இந்த படம் பார்த்து உங்களுக்கு தெரியும், இந்த படத்தில் ஒரு சீன் இருக்குது. கமல் அந்த ரூமை சுற்றி 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 பேசுவார். இந்த சீனுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக ரிஹர்சல் பார்த்துருக்காங்க. ரிஹர்சல் பார்த்துட்டு அடுத்த நாள் இந்த சீனை ஒரே டேக்கில் எடுத்தாங்களாம். அதே போல் கமலஹாசனும் ரோஷினியும் சம்மந்தப்பட்ட அந்த கண்மணி அன்போடு காதலன் அந்த ஷூட் எடுத்த இடத்திற்கு பேர் பார்த்தீங்கன்னா டெவில்ஸ் கிச்சன் அப்படின்னு பேர். இந்த ஷூட்டிங் எடுத்த பிறகு அந்த குகைக்கு பேர் பார்த்தீங்கன்னா குணா குகை அப்படின்னு மாற்றிட்டாங்க. கண்மணி அன்போடு பாட்டு பார்த்தீங்கன்னா இளையராஜாவோட கிரீடத்தில் ஒரு வைரக்கல் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த பாட்டு காலங்களையும் கடந்து இந்த படம் ரிலீஸ் ஆன போது எந்த அளவுக்கு ஹிட் ஆச்சோ அதை விட அதிகமாக ஹிட் ஆகிட்டு இந்த ஜென்ரேஷனில் இருக்கிறவங்களும் அந்த பாட்டை ரொம்ப விரும்பி கேட்குறாங்க. இந்த குணா படத்தை பார்த்தவங்களுக்கு நான் சொல்ல போகிற ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப அருமையான சீன். அதாவது ஒளிப்பதிவாளர் வேணுவும் இளையராஜாவும் கை கோத்துட்டு ஒரு அற்புதத்தை பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா, கமலஹாசன் அடிபட்டு படுத்துட்டு இருப்பார். அவருக்கு தூக்கமே வராது. அப்போ தூக்க மாத்திரையை கொடுத்துட்டு, உன்னை நான் அறிவேன் என்னை என்று யார் அறிவார்னு ரேக்கா பாடுவாங்க. அந்த பாடல் அவங்க பாடி முடித்த உடனே கேமரா அப்படியே மூவ் ஆகும். பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே அப்படியே போகும். இன்னொரு இடத்துல பார்த்தா ஒருத்தர் கசல் ஸ்டைலில் ஒரு பாட்டு பாடிட்டு இருப்பார். அப்புறம் கேமரா அங்கேருந்து அப்படியே போகும். அங்கே ரேகா பாடின பாட்டுக்கும் அது வேறு ஸ்டைல், இது கசல் வேறு ஸ்டைல். அப்படியே கேமரா மூவ் ஆகிட்டு போனால் இன்னொரு இடத்துல ஒயிலாலோ ஒயிலாலோன்ட்டு அங்கே வேற ஒரு ஸ்டைலில் பாட்டு வரும். இதெல்லாம் முடிச்சுட்டு கேமரா திரும்ப அப்படியே வீட்டுக்குள்ளே வரும். வந்தீங்கன்னா கமல் படுத்துட்டு இருப்பார். அங்கே அந்த வரலட்சுமி அம்மா உன்னை நான் அறிவேன் பாட்டை அவங்க பாடுவாங்க. அந்த பாட்டை கேட்டிங்கன்னா அப்படியே கண்ணில் தண்ணி வந்துடும். அந்த காட்சி பார்த்திங்கன்னா ஒரு அமைதியான சூழ்நிலை. அங்கே வேற ஒரு மனநிலையில் கமலஹாசன், அப்படியே கேமரா வெளியே போகுது. வெளி உலகம் வேற மாதிரி இருக்குது, அவரை சுற்றி இருக்கிற உலகமே வேற மாதிரி இருக்குது. ஆனால் அதில் இவர் வேற மாதிரி இருக்கார். அதை கொண்டு அதை முடிக்கிறது இந்த இடம் கேமராமேன் அண்ட் இளையராஜா. இந்த படத்தை பார்த்து ரசித்தவங்களுக்கு தான் நான் சொல்கிற காட்சி புரியும். ஜஸ்ட்டு நீங்கள் இந்த படத்தில் போய் இந்த சீனை மட்டுமாவது பாருங்கள், எவ்வளோ அற்புதமாக இருக்கும் அப்படின்ட்டு. இந்த படத்தில் நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது, நிறைய இருக்குது. ஆனால் இந்த படம் அந்த காலத்தில் யாராலையும் ரசிக்கப்படவில்லை. இந்த படம் ஒரு ஆவரேஜ் ரன்னிங் தான். பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு ஆவரேஜ் சக்ஸஸ் தான்.
யாருமே இந்த படத்தை வந்து ரசிக்கல. என்ன காரணம் அப்படின்னு இன்னைக்கு வரைக்குமே தெரியல. 5/11/91 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன படம் 3 எழுத்தில் என் மூச்சிருக்கும். விஜயகாந்த், ரூபினி, திலகன், ஆனந்தராஜன் நடித்த இந்த படத்திற்கு கதை வசனம் லியாகத் அலிகான், இசை இளையராஜா, டைரக்ஷன் மனோபாலா. இந்த படம் வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு தோல்வி படம். 1991 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் பிள்ளை பாசம். சிவகுமார், ராம்கி நடித்த இந்த படத்திற்கு கதை வசனம் முரசொலி செல்வம், இசை இளையராஜா, டைரக்ஷன் விஎம்சி ஹனீஃபா. இந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் இது ஒரு ஃபெயிலியர் படம் தான். 5/11/91 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் தாலாட்டு கேக்குதம்மா. பிரபு, கனகா, கவுண்டமணி, செந்தில் நடித்த இந்த படத்திற்கு இசை இளையராஜா, பாடல்கள் வாலி, டைரக்ஷன் ராஜ் கபூர். ராஜ் கபூர் டைரக்ட் பண்ண முதல் படம் இது. நேர்ந்துகிட்ட நேர்த்திக்கடன், தீர்த்துப்புட்டேன் ஐயனாரே போன்ற பாடல்கள்லாம் ஹிட் பாடல்கள். மிக்சட் ரிவ்யூஸ் தான் வந்தது. இதுக்கு மிக்சட் ரிவ்யூஸ் வந்தாலும் பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் ஹிட். 5/11/91 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் பிரம்மா. சத்யராஜ், குஷ்பு, பானுப்பிரியா நடித்த இந்த படத்திற்கு திரைக்கதை சண்முகப்பிரியன், இசை இளையராஜா, டைரக்ஷன் கே சுபாஷ். இளையராஜாவோட இசையில் எல்லா பாடல்களுமே சூப்பர் ஹிட் பாடல்கள். குறிப்பாக வருது வருது இளம் காற்று, இந்த வசந்த மலரிடம் பார்த்து, எங்கிருந்தோ இளங்குயிலின் இன்னிசை கேட்டு கண் விழித்தேன் போன்ற பாடல்கள்லாம் சூப்பர் ஹிட் பாடல்கள். இந்த படம் வந்து கமர்ஷியலான ஹிட்டான ஒரு திரைப்படம். 1991க்கு ரிலீஸ் ஆன ஒரு 5 படங்களை பற்றி இப்போ நம்ம பார்த்தோம். இன்னும் சில படங்கள் இருக்குது. அந்த படங்களை வந்து நாளைய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.